Hello all. இன்னைக்கு group 4ல கேட்ட ஒரு sum பார்க்கலாம். If A is to B equal to 3 is to 7 and B is to C equal to 7 is to 6, then find ratio between C and A. A is to B equal to 3 is to 7 மற்றும் B is to C 7 is to 6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அப்படின்னு வந்திருந்தாலும் இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்திருந்தாலும் அதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, A B C இந்த மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா A is to B எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 7. இப்போ C எதுவுமே கொடுக்கல, அப்போ பக்கத்தில் உள்ள நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து B is to C என்ன கொடுத்துருக்காங்க, 7 is to 6. B 7 C 6 இங்கே எதுவுமே கொடுக்காதனால பக்கத்தில் உள்ள நம்பர் எடுத்து அப்படி எழுதிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 3s are 21, 7 7s are 49, 7 6 are 42. இந்த எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து எல்லாத்தையும் ஒரே டேபிளில் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டேபிளில் பண்ணனா 7 டேபிளில் தான். இதை கேன்சல் பண்ணால் 7 3s are 7 7s are 7 6 are. அப்போ 3 7 6 இருக்குது. நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சியையும் ஏவும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே சி என்னது 6, ஏ என்னது 3. அப்போ சியும் ஏவையும் டிவைட் பண்ணோன்னா 2 1, 3 2s are 6. அப்போ 2 is to 1. C is to A என்ன 2 is to 1. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். தேங்க்யூ ஆல்.